சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல வந்து இன்டர்னல் ஆர்கான்ஸ்லாம் வந்து சரிவர இயங்கக்கூடிய ஒரு பயிற்சி. இதில் வந்து 9 வகையான பயிற்சிகள் இதில் இருக்குது. முதல்ல வந்து கைகளுக்கு உண்டான பயிற்சி இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். 7 நிலை இருக்குது. அந்த 7 நிலையை நம்ம செய்கிறோம். 7 நிலை வந்து கைகளில் வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தோள்பட்டை வலி, கையெல்லாம் வந்து ஒரு வயசாக கையெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு உதற ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரத்த ஓட்டம் கைகளில் நல்லா சீராக படுவோம். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த கைப்பயிற்சி கேட்டாங்க. முதல்ல முதல்நிலை கைப்பயிற்சி முதல்நிலை. கால் கடியில் சும்மா ஒரு 1/2 அடி கேப் இருக்கலாம். கைப்பயிற்சி முதல்நிலை. கையை நல்லா மேலே தூக்கி காதை ஒட்டி வச்சுக்கிறோங்க. இதில் காதை ஒட்டி வச்சுக்கணும். விரல் நுனியில் வந்து கவனம் செலுத்துகிறோம். இந்த இடத்துல 4 இயல்பான மூச்சு, நார்மல் ப்ரீத்திங் இது போகும். 1 2 நல்ல மூச்சு இழுத்து 3 4 கைகளை கை விட்டுறோம். கிட்ட வச்சுக்கலாம். 2 மூச்சு எடுத்து விடுறோம். 1 2 இரண்டாவது முறை கை தூக்குறோம். 4 இயல்பான மூச்சு. 1 2 3 4 கைகள் கை விட்டுறோம். 2 இயல்பான மூச்சு. 1 2 ஒரு கை மேலே தூக்குறோம். 4 மூச்சு. 1 2 3 4 கைகள் கை விட்டுறோம். 2 மூச்சு. 1 2 3 கை மேலே போச்சுன்னா ரத்த ஓட்டம் ஓட்டுக்கிற நேரம் 4 இயல்பான மூச்சு. 2 இயல்பான மூச்சு. ரத்த ஓட்டம் போச்சு. அது 2ஆம் நிலை. கைப்பயிற்சி 2ஆம் நிலை. காதை ஒட்டி சமான முத்திரை. 1 ஃப்ரண்ட் ரேஸ் பண்ணுறோம். 3 4 5
left, right, left, right, left. One, அப்புறம் இடது சுற்று. One, ஒன்று வலது சுற்று. One, இப்படி சப்போர்ட் ரொம்ப சாயக்கூடாதுங்க. முன்னாடியே வச்சு காலை தூக்காம அணுக்காலாண்டே அழுத்தம் வச்சு கால் அப்படியே out, in, out, in, out, அது ஒன்றரை கேப் ஒன்றரை கேப்ங்க. கட்டில் வந்து தொடர்ந்து முயற்சிக்கிறோம். என்னதான் வயசாக கணுக்கால் வீக்கம், கால் வர்றது நடக்க முடியல, கால்லாம் அப்படியே இதை சுத்தவே முடியாது. சுத்த முடியலனாலே போச்சு, நோய் வர ஆரம்பிச்சு. இப்போ நல்லா அந்த ஆக்ட். ஆமாங்க. இல்லை தெரியாது பண்ணேன். இப்போ பாருங்க, கட்டை விரல் மட்டும் அழுத்தி விடுறோம், இப்படி வச்சுக்கிறோம். இது தலைப்பகுதி, தலையிலேருந்து வரக்கூடிய அடம்பு இங்கே தான் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். மேலேருந்து நல்லா கீழே அழுத்தி விடுறோம். ரெண்டு சைடு நல்லா அழுத்தலாம். கண் பகுதி அடுத்து இரண்டு விரல் அடுத்து இரண்டு விரல் சேர்ந்த மாதிரி இரண்டு அடுத்து இரண்டு விரல் சேர்த்து கடைசி ரெண்டு கேட்டுங்களாம்மா. இங்கே தை மசாலா இங்கே அழுத்தும் போது உணர்வு பார்த்தீங்களா, அது தை மசாலா. இப்போ இந்த விரலுக்கு இந்த பள்ளம் இருக்குங்களா, பள்ளத்தை லெஃப்ட் ரைட்டு ரைட்டு லெஃப்ட் அழுத்து இங்கே ஆரம்பிச்சு இதான் பிச்சு ஊற்றிக்கலாம். இங்கே ஆரம்பிச்சு இது மார்க் பகுதி, இது ரைட் பகுதி, இது எடுத்து முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ அழுத்து ஜிக்ஸாக் பொசிஷன். இப்போ நேராக வரேன், ஒரு ஹரிசாண்டல் லைனை கொஞ்சம் கிராஸ் பண்ணிடுறேன். தோல் பட்டை நரம்பு எங்கேயாலும் தோல் பட்டை நரம்பு அப்படியே அழைச்சி வரும்போது இதய நுரையில் நரம்பு இந்த இடம் பள்ளமாக இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இதய நுரையில் நரம்பு முடியுது. அதெல்லாம் நல்லா இங்கே பாதத்துடைய நடுப்பகுதி வந்துட்டோம், இது வரைக்கும் மார்பு கீழே வரைக்கும் வந்து முடியுது. இந்த இடம் வந்து குடல் பகுதி கொஞ்சம் பொறுமையாக லைட்டாக அழைச்சிருந்தோம்னா அந்த பள்ளமாக இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பொறுமையாக கொஞ்சம் இங்கே கீழே வரும்போது இடுப்பு பகுதி இங்கே நல்லா அழுத்தம் கொடுக்கணும். எவ்வளோ அழுத்த முடியுமோ அவ்வளோ சரி. இந்த சைட்லாம் இருக்குங்களா, இங்கேருந்து ஆரம்பிங்க. 2, 4, 12 சைடில் வந்துடுங்க. முதுகெலும்பு இல்லை முடியாதவங்களுக்கு மேலேருந்து கீழே எங்கள் அண்ணனால உட்காந்து செய்ய முடியாதுன்றாங்களா, அவங்க இதை பண்ணுவாங்கல்ல. மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே பாருங்க, ரெண்டு சைடு அழுத்துறோம், அரை வட்டம்
இப்படி அவ்வளோதான். இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், இப்படி வரும். மறுபடியும் கீழே இருந்து மேல் நோக்கி மூணே மூணு கீழே நோக்கணும், கீழே முட்டி நோக்கணும். இப்போ இடது கை கீழே வச்சுக்கிட்டேன், வலது கை மேலே வச்சுக்கிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி 2 முட்டி முருட்டணும். கிளாக் வைஸ் 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. கிளாக் வைஸ் 1 2 3. முடிச்சாச்சு. இப்போ அந்த வலது கை வந்து கால்கள் ஊற்றலாம். அங்கே கவனிங்க, அங்கே கவனிங்க. ரொட்டேஷன் பண்ணும். ஐயோ இப்படி வச்சுங்க, கால் அப்படியே வச்சுங்க. கால் தூக்கலாம். குச்சிக்கலாம் ஃப்ரீயாக. ரொட்டேஷன் பண்ணலாம். கிளாக் வைஸ் 1 2 3 4 5. இடது சுற்று 1 2 3 4 5. அப்படி வலது சுற்று 1 2 3 4 5. இப்போ இந்த சதைப்பு எல்லாம் இப்படி அழுத்தணும். எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தி மேலே வரோம், முட்டி வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ கை ஏற்றணும். மறுபடியும் போகக்கூடாது, நல்லா அழுத்தணும். இது டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதை செய்யுந்தா வலது கால் லேசாக தூக்கும், இடது கால் கொஞ்சம் பாரம் தூக்கும். இடது கால் வந்து கனமாக இருக்கும், தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ண போகிறோம். அப்படியே இடது கால் கட்டை விரல் ஆரம்பிக்கிறோம், நல்லா அழுத்தி வரணும். அடுத்து 2 விரல் சேர்த்து அழுத்துறோம். அடுத்து 2 விரல் சேர்த்து அழுத்தி வரோம், சேர்ந்த மாதிரி வரும். பாதம் முழுக்க இங்கேருந்து ஆரம்பித்து அழுத்தி வரும். கட்டை விரலுக்கு ஆரம்பிக்கிறோம். ஜிக்ஸாக் பொசிஷன், ஒரு இடம் இல்லாமல் பாதம் ஃபுல்லாக அழுத்தணும். இப்போ வலிக்குதுனாக்கா வலிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கை வலிக்கணும். அப்படியா? அதுதான். இப்போ இந்த ரத்த ஓட்டமாக சரியாயிடுச்சுனாக்கா சரி. 2 பக்கமும் அழுத்தம். கீழே இருந்து மேலே, அப்படி மேலே இருந்து கீழே. கணுக்கால் முட்டி சுற்றி அழுத்தம். இது வந்து உள் முட்டி, இது வெளி முட்டி, 2 பக்கம். விளக்கம் சொன்ன பயிற்சி இடது கை மேலே வலது கை வச்சுக்கலாம். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 1 2 3. இடது சுற்று 1 2 3. மறுபடியும் வலது சுற்று 1 2 3. எல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டோம். இப்போ இடது கை வந்து ஊற்றுறோம், வலது கை like this 1 2 3 4 5. And it like this 1 2 3 4 5. What? ஆழ்ந்த மூச்சு. முதல்ல இயல்பான மூச்சு வேகமாக போயிட்டேன். இது டீப் பிரீத் தான், ஆழ்ந்த மூச்சு சொல்லுவோம். நல்ல மூச்சு உள்ளது தான். இதில் நல்ல மூச்சு விடும். மூச்சு விட்டுட்டே டவுன் மூச்சு டவுன்
தொப்பை எதுவும் தொப்பை கீழே வச்சுக்க வேண்டியது தான். அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு எடுத்துக்கலாம். இழுத்துக்கிட்டு டவுன் அப் டவுன் ஐந்து மூச்சு எடுத்து விடுறோம். ஐந்து மூச்சு எடுத்து விடுறோம். இது ஆழ்ந்த மூச்சு. அடுத்தது இடது கையை வலது காது மேலே வச்சுக்கணும். இதுக்கு வலது கை இடது காது மீது. இடது கை முதல்ல, வலது கை அப்புறம். நம்ம 2 நுரையீரலை வந்து அழுந்த நிலையில் வரும். முதல்ல லெஃப்ட்டு அப்புறம் ரைட். முதல்ல ரைட்டு வச்சு ஒரு சைடு அழுந்தாது இப்படி வச்சுக்கலாம். 2 பக்கம் ரைட்டு அழுத்த கொடுத்தோம்னு 5 மூச்சு எடுத்து வரும். 1